அனைவருக்கும் வணக்கம். பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி நான் ஒரு புது கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு அபிஷியலா அறிவிச்சிருக்காரு. கூடவே வந்து நான் ஏன் விலகுறேன், என்ன கட்சி தொடங்க போறேன், எது மாதிரியான கொள்கைகளை நான் முன்னெடுக்க போறேன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு முழு நீண்ட விளக்கமும் வந்து அந்த வீடியோலயே கொடுத்துருக்காரு. அவர் கட்சி தொடங்குறேன்னு சொல்லி அறிவிச்சதுக்கு பின்னாடி அதற்கு முன்னாடி நாம ஒரு இயக்கமா இருப்போம், வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்துல நீங்க உங்களை இணைச்சுக்கங்க, இதுலதான் நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு நாம அரசியல் கட்சிக்குள்ள போக போறோம் அப்படின்னு சொன்னதை கேட்டு நேற்று ஒரே நாளில் கிட்டத்தட்ட இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற டைம் வரைக்கும் 12 லட்சம் பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்குள்ள 15 லட்சம் பேர் இணைஞ்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் ஒரு 15 லட்சம் பேர் ஒரு இயக்கத்தில் இணைகிறாங்க அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். சரி, இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அண்ணாமலை அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி எந்த தேர்தலில் போட்டியிடுவார் அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல் தான் அவருடைய முதல் கிட்ட டார்கெட்டாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து பேசும்போதே சொல்கிறாரு, மொத்தமாக இங்கே வந்து இருக்கக்கூடிய 39 எம்பிக்கள் நல்லா இருந்தாங்கன்னா தமிழ்நாடு மாறாது, 234 எம்எல்ஏக்கள் நல்லவங்களா இருந்தாலும் தமிழ்நாடு மாறாது. இங்கே வந்து அடிமட்ட அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகிகள், நகர்ப்புற நிர்வாகிகள் இவர்கள்லாம் வந்து நல்லவர்களாக இருக்கணும், நேர்மையானவர்களாக இருக்கணும், அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூய்மையான நிர்வாகத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அடிப்படையில் அவர் முன் வச்ச கொள்கை தான் வந்து இங்கே பலருமே வந்து ஈர்த்திருக்குன்னு சொல்லலாம். எப்படின்னா இது சரியா இருக்குமா தப்பா இருக்குமா அப்படிங்கிற ஒரு விவாதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னா, நான் வந்து ஒரு பெருமைமிகு இந்தியனாகவும் ஒரு பாரம்பரிய தமிழனாகவும் நான் வந்து அரசியல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி அப்படிங்கிறது பிஜேபி. அப்போ அங்க வந்து இந்தியன் அப்படிங்கிற அடையாளம் மட்டும்தான் அங்க வந்து பார்க்கப்படும், தமிழன் அப்படிங்கிற தனித்துவமான அடையாளம் வந்து அங்க ஏற்றுக்கொள்ளவே படாது. அதுல நான் வெளியே வரேன் அப்படின்னு சொன்னதோட அந்த பிஜேபியினுடைய அந்த கோர் கொள்கை இருக்கு இல்லையா, அதுல இருந்தும் நான் வந்து முரண்படுறேன் அப்படிங்கிறத முன் வச்சிட்டாரு. ஸோ இதனால் வரைக்கும் பாஜகவில் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாரு அப்படின்றதுக்காக ஆதரிச்சவங்க எல்லாருமே எதிர்க்க தொடங்கிட்டாங்க. இவர் வந்து மோடிக்கு துரோகம் பண்ணிட்டாரு, இவர் வந்து பிஜேபிக்கும் துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அது அவருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா, பிஜேபியினுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு ஒரு எதிர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில பாஜக ஒரு அணி அமைத்து போட்டியிடும் போது 2024 தேர்தலில் கிட்டத்தட்ட பாஜகவினுடைய வாக்குகள் மட்டும் 11 விழுக்காடு வாக்குகள், கூட்டணியா 18, பாஜக மட்டும் 11 2024. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 விழுக்காடு வாக்கு தான் பிஜேபி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுல இருந்தே என்ன தெரிய வருது அப்படின்னா அது ஒரு பெரிய பின்னடைவாக தான் வந்து அண்ணாமலை இல்லாத பிஜேபிக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். இத்தனைக்கும் அண்ணாமலை பிஜேபியில் இருந்தார், பிரச்சாரம் பண்ணார், ஆனால் அவருடைய தலைமையில ஒரு தனியாக ஒரு அணி அமைச்சு அவர்கள் நிற்கல, அவ்வளவுதான். ஸோ அதற்கே ஒரு பெரிய பின்னடைவு அப்படிங்கும்போது பாஜகவினுடைய கோர் ஓட்டு அப்படிங்கிறது அந்த ஒரு 3 விழுக்காடு 4 விழுக்காடுக்கு உள்ளதான் இருக்கு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வந்து மாறல அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவில் இருந்தாலுமே இவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு, தனிப்பட்ட ஒரு ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலிலேயே அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூர் தொகுதியில போட்டியிடும் பொழுது நாம போயிட்டு மக்கள் கருத்தெல்லாம் வந்து கேட்டோம். அப்ப எக்கச்சக்கமான இளைஞர்களே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு வாக்கு செலுத்துறதுக்கு தயாரா இருந்தாங்க. சொல்லப்போனா அவர்கள் வந்து பிஜேபி கிடையாது, நாங்கள் வந்து எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் கொள்கை என்னன்னு தெரியாது, பிஜேபி எங்களுக்கு என்னன்னே தெரியாது, மோடியை பற்றி கூட பெருசாக எங்களுக்கு தெரியாது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து ஏதோ ஒரு புதுமையான அரசியல் பண்ணுறாரு, இங்கே தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு எதிராக ரொம்ப தீவிரமான அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த திமுக எதிர்ப்பு ப்ளஸ் அண்ணாமலையினுடைய அந்த ஒரு அதிரடியான அந்த அரசியல், இந்த ரெண்டு தான் நாங்கள் பிடிச்சி அண்ணாமலைக்கு ஓட்டு போடுறோம்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் வந்து அண்ணாமலைக்கு வாக்கு செலுத்த தயாராக இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவர்கள் வாக்கும் செலுத்தினாங்க. 4.5 லட்சம் வாக்கு அப்படிங்கிறது சும்மா இல்லை இல்லையா ஒரு தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில். ஸோ அந்த அளவுக்கு வாக்குகளே அவர் வந்து பெற்றார். அப்பவே வந்து இவ்வளவு வாக்குகள் எடுத்தாலுமே ஆனால் அவர் வந்து தோத்துட்டாரு. கோயம்புத்தூர் அப்படிங்கிறது ஏற்கனவே பாஜக வலிமையான தொகுதி தானே, அங்கேயே போய் அவர் ஜெயிக்க முடியல, தோத்துறாரு அப்படிங்கும்போது இவர் என்ன ஒரு பெரிய தலைவரா அப்படிங்கிற மாதிரி கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிரான எதிர்குறல் எழும்பிச்சு. கூடவே வந்து அதிமுக கூட்டணி போய் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருப்போம், அண்ணாமலை தான் கூட்டணியை கெடுத்து மொத்தமாக வந்து நம்ம ஓட்டெல்லாம் பறி கொடுத்துட்டாரு, நம்ம இன்னைக்கு சீட் இல்லாமல் நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பிஜேபியோட பல தலைவர்கள் அண்ணாமலைக்கு எதிராகவே பல அரசியல் பண்ணி இன்றைக்கு வந்து அவர் அப்படியே கட்சியிலேருந்து ஓரம் கட்டினாங்க. மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கினது கூட பிரச்சனை இல்லை. 2020 வந்து ஆகஸ்ட் 25 பாஜகவில் இணைகிறாரு. அதுக்கு ஒரே ஆண்டில் 2021ஆம் ஆண்டே ஜூலை மாதமே வந்து அவருக்கு மாநில தலைவர் பதவி கிடைக்குது. அதற்கப்புறமா 2025 ஏப்ரல்ல மாநிலத்துறை பதவி வந்து அவர்கிட்ட இருந்து பறிக்கப்படுது. ஸோ பறிக்கப்பட்டதற்கு பின்னாடி அவருக்கு வந்து ஒரு முக்கிய பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பலரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவரை வந்து அப்படியே கட்சியில் உறுப்பினராக மட்டுமே வச்சிருந்தாங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்கும் பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவரே வந்து வெளியே வந்துட்டாரு, எனக்கு இந்த கட்சி சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு. இதுல வந்து என்னன்னா இவருடைய அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும், ஏன்னா ஏற்கனவே எக்கச்சக்கமான கட்சிகள் வந்து இங்கே போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ தாவேக்கான்ற ஒரு கட்சியே தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு யாருமே கணிக்கல. அவர்கள் ஆளுங்கட்சி வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா 34 விழுக்காடு வாக்குகளை வாங்கி தாவேக்கா நீங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த இடத்துல திமுக, அதிமுக, நாம் தமிழர் அப்படிங்கிற மாதிரி கட்சிகள்லாம் தங்களுடைய வாக்கு வங்கியை பெருமளவு இழந்துட்டு தான் வந்து இருக்கிறாங்க.
ஸோ இப்போ புதுசாக ஒரு கட்சி வராங்க அப்படிங்கும்போது இவர்களுக்கான ஸ்பேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இங்கே கொஸ்டின் மார்க்கு. ஏன்னா இவர்கள் எந்த தளத்திலிருந்து அரசியல் பண்ண போறாங்க? தாவேகா உள்ள வரும்போதே நாம் தமிழர் கட்சி வச்சிருந்த ஒரு ஸ்பேஸை வந்து அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. எப்படின்னா திமுக அதிமுக வேண்டாம், நாங்கள் தான் மாற்று அப்படிங்கிற ஸ்டாண்டு தான் நாம் தமிழர் கட்சி முன் வச்சிருந்த ஸ்டாண்டு. ஸோ அதுதான் வந்து டிவிக்கும் என்ன பண்ண ரெப்ளிகாவா எடுத்தாங்க. அதை அவர்கள் பெரிய அளவில் அறுவடை பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து இப்போ அண்ணாமலை அவர்களும் உள்ள வர்றாரு. ஆனால் இவர் திமுக அதிமுக மட்டும் இல்லை, இங்கே வந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிறோம், தாவேகாவுக்கு எதிராகவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அரசியல் பண்ண போகிறதுக்கான ஒரு அஸ்திவாரத்தை போட்டிருக்காரு. அவர் பேசும்போது சொல்றாரு, நாங்கள் அந்த கல்ட் லீடர்ஷிப்பை நாங்கள் வந்து ஒழிப்போம். ஒரு தலைவர் அவர்களை வந்து பின்பற்றக்கூடிய அந்த கண்மூடித்தனமான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ரசிக மனப்பான்மையை வந்து நாங்கள் ஒழிப்போம் அப்படிங்கிறதா அவர் அந்த வீடியோலேயே வந்து பதிவு பண்ணாரு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ டிவிகேக்கு எதிராக ரொம்ப தீவிரமான ஒரு அரசியலை முன்னெடுப்பார் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. ஸோ அதுதான் அவரினுடைய அந்த அரசியல் ஈர்ப்பை வந்து உறுதி பண்ணும். இப்போ இன்றைக்கு இருக்கிற நிலைமையில ஆளுங்கட்சிக்கு எதிராக யார் அரசியலை முன்னெடுக்கிறாங்களோ, தீவிரமாக அரசியல் நிலைப்பாடுகளை வந்து முன்வைக்கிறாங்களோ, அவர்களுக்கு தான் மக்கள் ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக போகும். இப்போ எடுத்த உடனே விஜய் அவர்களுக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது பெரிய அளவு உருவாயிருக்காது. இருந்தாலும் அதை உருவாக்குற வேலையையும் எதிர்கட்சிகள் வந்து செய்யணும். இப்போ வரைக்கும் யார் தீவிரமா பண்ண ஆரம்பிக்கல, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. தாவேகாக்கு எதிராக மாநிலம் தெளிவே போராட்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்ன வரைக்கும் யாரும் பண்ணல. அதற்கான தேவை அப்படிங்கிறது ஒரே மாசத்துல வந்துருமா அப்படின்னா இல்ல, கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நிதானமா நம்ம வந்து தாவேகாவை விட்டு பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா கட்சிகளுமே இங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலை அவர்களும் அடுத்து வரப்போற லோக்கல் பாடி எலெக்ஷன்ல தான் எங்களோட வீச்சு இருக்கும், அப்பதான் நாங்கள் வந்து தேர்தல் களத்தில் வந்து முழுசா நாங்கள் வருவோம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஸோ அது வரைக்கும் அவருமே கொஞ்சம் அமைதியாக தான் தேர்தல் களத்தில் பயணிப்பார். இப்போ வந்து அடுத்த கேள்வி, அண்ணாமலை அவர்கள் யாரோடு கூட்டணி செல்வார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்புறாங்க. ஏன்னா நிச்சயமா அண்ணாமலை அவர்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் சில ஃபாலோவர்ஸ் வந்து இருப்பாங்க. இப்போ இன்றைக்கு அந்த வீத லீடர்ஸ் அப்படிங்கிற இயக்கத்தில் இணைஞ்ச பல லட்சக்கணக்கான மக்கள் அது ஒரு பெரிய ஓட்டா வந்து மாறினா அது ஒரு நிச்சயமாக ஒரு வலுவான வாக்கு வங்கி தான். அப்போ அது வந்து யார் கூட சேர்ந்தா கிட்டத்தட்ட தேர்தல் களத்தை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு வலுவான எண்ணிக்கையாக இருக்கும், இல்லை ஒரு சீட்டுகளாக மாறும் அப்படிங்கிற மாதிரி கணக்குகளுக்கெல்லாம் இப்போவே வந்து பலரும் வந்து போயிட்டாங்க. ஸோ அவரினுடைய கொள்கை அப்படிங்கிற எடுத்துக்கிற அளவுக்கு இவர் இப்போ இல்லை, கிட்டத்தட்ட எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு உரை நிகழ்த்தும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களும் இவரும் ஒரே மேடையில் வந்து பங்கேற்றாங்க. அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது இப்போ சொன்னார்ல இதே கருத்து தான், நான் ஒரு இந்தியனாகவும் இருப்பேன், முதல்ல ஒரு இந்தியன், அதுக்கப்புறம் நான் தமிழனாகவும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்றாரு. அப்போ ஒரு பிஜேபி தான் இருக்கிறார். அன்றைக்கே வந்து சீமான் அவர்கள் அவருக்கு சொன்ன பதில் தான் இன்றைக்கும் சரியா பொருந்தும்னு நினைக்கிறேன். எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நான் தேசியத்துல தமிழை பார்க்கிறேன், அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பார்க்கிறார், அவ்வளவுதாங்க வித்தியாசம். நீ யாரு? நானா இருக்கேன். என் தம்பி சொல்றாரு, நான் இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன், என்னன்னு தமிழத்திலிருந்து தேசியத்தை பார்க்கிறார். நான் இன்னொன்னு சொல்றேன், நான் என் தம்பிக்கு சொல்றேன், நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன், அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன். இவர்கள் ரெண்டு பேருக்கும் இடையில தனிப்பட்ட இதில் எந்த சிக்கலுமே வந்து இருந்ததே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவர் அண்ணாமலை அவர்கள் குறித்து சீமான் அவர்களும் பல இடங்கள்ல பெருமையாகவும் பேசியிருக்கிறார். எப்படின்னா இங்க தமிழ்நாட்டில் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கிறதே இங்க பல பேருக்கு தெரியாது. அண்ணாமலை வர்ற வரைக்கும் இவர் தான் பாஜகவை கொண்டு பட்டி தொட்டியெல்லாம் சேர்த்தது அப்படிங்கிற அந்த ஒரு கிரெடிட்டை வந்து அண்ணாமலைக்கு சீமான் அவர்கள் அதே மேடையிலே கொடுத்தாரு, எஸ்ஆர்எம் மேடையிலே வந்து கொடுத்தாரு. பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது, அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவல் அண்ணாமலை அவர்களே, அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் சீமான் குறித்து அவருடைய வேல்யூ வந்து பதிவு பண்றதுக்கு தவறுனதே கிடையாது. ஏன்னா இந்த 8 விழுக்காடு வாக்குகள் எடுத்தது குறித்தும் நாம் தமிழர் கட்சி அவர் அங்கீகாரம் பெற்றது குறித்தும் 2024 தேர்தல் முடிவுக்கு பின்னாடி அண்ணாமலை அவர்கள் மனம் விட்டு பகிர்ந்திருந்தார். இது நம்ம ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா அந்த தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் சொன்ன வார்த்தைங்கிறது இதற்கப்புறம் நாம் தமிழர் ஒரு கட்சியே இருக்காது, அந்த கட்சி காணாம போகுது, சீமான்லாம் இதுக்கப்புறம் அரசியல இருக்க மாட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு அண்ணாமலை பேசியிருந்தாரு. ஆனா தேர்தல் முடிவு மாறாக அமைந்த உடனே அதை வந்து ஒத்துக்கிட்டு நானே அப்படி நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 8 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கு சாதாரண விஷயம் இல்லை, பணம் கொடுக்காம நேர்மையா வாக்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அதற்கான அங்கீகாரத்தை அண்ணாமலை அவர்களும் பதிவு பண்ணாரு. சீமான் அவர்களும் தயவு செஞ்சு அப்படியே லைட்டா யாரும் எடை போட வேண்டாம். கொள்கைக்காக ஒரு மனிதன், அந்த கொள்கை எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அது ரெண்டாவதுங்கன்னா, கொள்கைக்காக ஒரு மனிதன் தனிந்து துணிச்சலா நின்றுகிட்டே இருக்காரு, கேண்டிடேட்டை போட்டுக்கிட்டே இருக்காரு, தேர்தலுக்கு தேர்தல் நிக்கிறாரு. லோக்சபா தேர்தலுக்கு அவருக்கும் அந்த கட்சிக்கும் தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லைன்னா கூட 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுவும் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்த் ஃப்ரண்ட். ஸோ இதில் வந்து தனிப்பட்ட ரீதியிலான நட்பு வந்து இருந்தாலும் கொள்கை ரீதியான முரண் அப்படிங்கிறது இப்போவுமே இருக்கும். ஏன்னா நான் முதலில் வந்து ஒரு பெருமைமிகு இந்தியன், அதன் பிறகு பாரம்பரிய தமிழன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொன்னாலும் அது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையோட கண்டிப்பாக ஒத்து போக போகிறதே கிடையாது. ஏன்னா பெயர்லேயே இருக்குது நாம் தமிழர் அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து அது மட்டும்தான் நமக்கு அடையாளம். நம்மளாம் இந்தியர்களே வந்து கிடையாது, இந்தியா ஒரு நாடே கிடையாது முதல்ல அப்படிங்கிற புள்ளியிலிருந்து தான் நாம் தமிழர் கட்சி அரசியல் பண்ணுறாங்க.
அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரச்சனைகள்ல என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு அப்படிங்கிறது நம்ம இதுக்கப்புறம் பார்த்தா முடிவு பண்ணோம். ஏன்னா இப்போ வந்து மேகதாதுல வந்து அணை கட்டுறாங்க அப்படிங்கும்போது அதற்கு எதிராக தீவிரமாக சீமான் அவர்கள் அரசியல் பண்ண முடியும். கர்நாடகா அரசுக்கு எதிராக இல்ல இந்த கர்நாடகா அரசு பண்ணக்கூடிய அந்த இன அரசியலுக்கு எதிராக சீமான் அவர்கள் வந்து பேசுவார். அங்க வந்து மக்களை தூண்டிவிட்டு அவர்கள் வந்து அணை கட்ட பாக்குறாங்க, அங்க வந்து மக்கள் வந்து ஒற்றுமையா இருந்து குரல் கொடுக்குறாங்க, இங்க வந்து நம்ம அப்படி பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் தீவிரமா பேச முடியும். அது மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசுவாரா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். ஏன்னா இந்த இந்திய ஒருமைப்பாட்டிற்கு உள்ள இருந்து அவர் வந்து சில கருத்துக்கள் வந்து முன்வைக்க வேண்டியிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை அவர்கள் பாஜக இருக்கும்போதே மேகதாது அணைக்கு எதிராக போராட்டம்லாம் பண்ணியிருக்கிறார். இப்ப கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு இருக்கு. அதற்கு முன்னாடி வந்து பாஜக அரசு இருக்கும்போதே இங்க பாஜக மாநிலத்தில் இருந்துகிட்டு அண்ணாமலை அவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணார். அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா பார்க்கப்பட்டுச்சு. இது எப்படிங்க நீங்க வந்து பாஜக தலைமை கிட்ட சொல்லி இல்ல அந்த மாநிலத்தினுடைய பிரதிநிதிகிட்ட சொல்லி நீங்க சால்வ் பண்றதுக்கு பதிலாக இப்படி நீங்களும் வந்து ஒரு மக்கள் அடையாளத்துக்காக ஒரு போராட்டம் பண்றீங்களே, ஒரு அடையாள போராட்டம் மாதிரி பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரி பலரும் கேள்வி கேட்டாங்க. ஸோ அப்படிதான் அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னாடி நின்றுக்கிறாரு. அந்த மாதிரி மாநில பிரச்சனைகள்லாம் நாங்கள் வந்து தனித்துவமாக குரல் கொடுப்போம். இப்போ கூட சமீபத்தில் பிஜேபியில் இருக்கும்போதே கூட அந்த மும்மொழி கொள்கையை வந்து நீங்க கொண்டு வர்றது தப்பு இல்லை, ஆனால் நீங்க ரொம்ப குறைவான நேரத்தில் மாணவர்கள் ப்ரிப்பேர் ஆக முடியாத ஒரு காலகட்டத்தில் கொண்டு வரீங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு புள்ளி வச்சார். இப்படிங்கிற மாதிரி அவரால் தீவிரமா எதிர்க்க முடியாது. ஆனா வந்து ஒரு அடையாள போராட்டம் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாரு. இதற்கு அப்புறம் அது எந்த அளவுக்கு தீவிரமா முன்னெடுக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ரெண்டு விஷயமும் எவ்வளவு ஒத்துப்போகும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணிக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுலாம் மிக மிக குறைவு. அந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளை போறதே வந்து தேவையில்லாதது நம்ம பேச வேண்டிய காலகட்டம் தான் இது. ஏன்னா போன தேர்தலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அவங்க கூட போவாங்களா, அவங்க யார் கூட கூட்டணி வருவாங்க அப்படி இப்படின்ற மாதிரி அதை பேசியே வந்து கிட்டத்தட்ட தேர்தல் முடிவுகள் வர்ற வரைக்குமே யாராலும் எதுவுமே கணிக்க முடியாம போச்சு. அதிமுக தாவேகா கூட்டணியா, தாவேகா நாம் தமிழர் கூட்டணியா, இல்ல தாவேகா வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் தலைமையில் ஒரு பெரிய அணி அமைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஸ்பெகுலேஷன் எதுவுமே நடக்கல. போன தேர்தல் முடிவுக்கு பின்னாடி தேர்தல் முடிவுகள் குறித்து கணிக்கக்கூடிய யாருமே வெளியே தலை காட்ட முடியல. ஏன்னா அவர்கள் எல்லாரும் கணிச்சதுமே தவறாதான் போய் நின்று இருக்கு. அதனால அந்த கூட்டணி குறித்தான விஷயங்கள்லாம் பெரிய அளவுல முன்கூட்டியே நம்ம கணிப்புகளெல்லாம் போக தவிர்த்துட்டு இவர்கள் என்ன மாதிரி அரசியல முன்னெடுக்க போறாங்க. இப்ப தாவேகா அரசாங்கம் வந்து எங்களுக்கு எதிரியே கிடையாது, இனிமேல் நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல இருந்து அவர்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணக்கூடிய பாலிடிக்ஸை யார் பண்றாங்க அப்படிங்கிறத உற்று நோக்குறது, அதை யார் சரியா பண்றாங்களோ அவங்களுக்குலாம் அப்ரிசியேஷன் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்மளோட முதன்மையான நோக்கம்னு நினைக்கிறேன். ஸோ அது குறித்து பயணிப்போம். நன்றி.